இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கார்டுகளில் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காவிடில் அந்த ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரை 72 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கான கால அவகாசம் மார்ச் 31ஆம் தேதியாகும். தற்போது 4 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பது எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன் சென்டரில் சென்றும் செயல்பாட்டை முடித்துக்கொள்ளலாம் அல்லது வீட்டிலிருந்தும் முடித்துக்கொள்ளலாம். அதற்கு முதலில் உங்கள் மாநிலத்தின் உணவுத்துறை அல்லது ரேஷன் கார்டு சேவையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்குள் செல்ல வேண்டும். அதில் கேஒய்சி இணைப்பை காணலாம். அதில் ரேஷன் கார்டில் உள்ள பதிவெண் மற்றும் மொபைல் நம்பரை பதிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும். பின்னர் நீங்கள் பதிவு செய்திருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் சரியாக பதிவிட வேண்டும். பின்னர் ஆதார் நம்பரை பதிவிட்டு ரேஷன் கார்டுடன் இணைத்துவிட்டு ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு இரண்டிலும் உங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடன் இணைந்த பிறகு கைரேகை அல்லது ஓடிபி விவரங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இகேஒய்சி சரிபார்ப்பு முடிந்துவிடும். ஒருவேளை இது உங்களால் செய்ய முடியாவிடில் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது ரேஷன் கடைகளுக்கும் சென்று இந்த செயல்பாட்டினை முடிக்கலாம். மேலும் இதை செய்யாவிடில் ரேஷன் கார்டுகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதோடு அது ரத்தாகவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நீங்கள் இது வரைக்கும் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் 31ஆம் தேதிக்கு இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சின்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.